அண்ட சராசரங்களையும் ஆட்டிப்படைக்கும் ஆதிபரம்பொருள் எம்பெருமான் ஈசன் தன் பிள்ளையின் துயர் துடைக்க நேரடியாக வழங்கும் இந்த திருவாக்கு உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்களை ஒளியாக மாற்றும் ஒரு பிரபஞ்ச மந்திரமாகும். பல கோடி மனிதர்கள் வாழும் இந்த பூலோகத்தில் இந்த பதிவு உங்கள் கண்களில் தென்பட்டிருக்கிறது என்றால் அது தற்செயலான நிகழ்வு அல்ல. அது கைலாய மலை உச்சியில் அமர்ந்து தவம் புரியும் அந்த நீலகண்டனின் பெரும் கருணையால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தெய்வீக அழைப்பு. உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் வடித்த கண்ணீரும், இத்தனை காலமாய் நீங்கள் அனுபவித்த சொல்லொணா துயரங்களும், யாரும் உதவ முன்வராத சூழலில் நீங்கள் எழுப்பிய மௌனமான பிரார்த்தனைகளும் இப்போது ஈசனின் செவிகளை சென்றடைந்து விட்டன. நீங்கள் இழந்த மரியாதை, சிதைந்து போன கனவுகள், தீராத மனக்கவலைகள் என அனைத்திற்கும் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப் போவதாகவும், உங்கள் நீண்ட கால பொறுமைக்கான மாபெரும் சன்மானத்தை வழங்கப் போவதாகவும் ஈசன் இந்த திருவாக்கின் மூலம் உறுதியளிக்கிறார். குறிப்பாக வருகின்ற மார்ச் 13ஆம் தேதி மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் செவிகளுக்கு எட்டப்போகும் அந்த ஒரு நற்செய்தி உங்கள் வாழ்வின் அஸ்திவாரத்தையே மாற்றி ஒரு புதிய பொற்காலத்தை தொடங்கி வைக்கும் என்று அவர் ஆணையிடுகிறார். உங்களை ஒரு சாதாரண கல்லாக அல்லாமல் வைரமாக பட்டை தீட்டுவதற்காகவே இத்தனை சோதனைகளை கொடுத்ததாகவும், இப்போது அந்த சிற்பம் முழுமையடைந்து விட்டதால் உங்களை சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போவதாகவும் ஈசன் ஆசீர்வதிக்கிறார். உங்களை சுற்றியிருக்கும் தீய சக்திகள், பொறாமை கொண்ட வஞ்சக மனங்கள் மற்றும் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் கர்ம வினைகள் அனைத்தையும் தனது நெற்றிக் கண்ணின் ஒரு சிறு பொறியால் சுட்டெரித்து உங்களுக்கு ஒரு அக்னி அரணாகத்தான் நிற்பதாக அவர் வாக்களிக்கிறார். இந்த திருவாக்கை கேட்கத் தொடங்கும் முன்பே உங்கள் மனதில் உள்ள அகந்தை, பயம் மற்றும் சந்தேகங்களை தூக்கி எறிந்துவிட்டு முழுமையான சரணாகதியோடு ஈசனின் பாதங்களில் வீழுங்கள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்கள் தலையெழுத்தை ஈசனின் திரிசூலம் கொண்டு மாற்றி எழுதும் ஒரு தெய்வீக திருநாள் தொடங்குவதற்கான முன்னறிவிப்பு. ஓம் நம சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை உங்கள் மூச்சுக்காற்றாக மாற்றிக்கொண்டு உங்களுக்கு வரப்போகும் அந்த பேரதிர்ஷ்டத்தையும் பெருவாழ்வையும் வரவேற்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவு உன் கண்களில் தென்பட்டு விட்டாலே அந்த நல்ல செய்தியை சிவபெருமான் உனக்கு அனுப்பிவிட்டார் என்று அர்த்தம். சிவனை முழுமையாக நம்பி ஓம் நமச்சிவாய என்று கீழே பதிவிட்டு பிறகு இதை முழுமையாக கேட்கத் தொடங்கு. என் அன்பு குழந்தையே, அகிலம் எங்கும் பரவியிருக்கும் அண்ட சராசரங்களை ஆளும் எம்பெருமான் ஈசன் நான் உன்னோடு பேசுகிறேன். கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழும் இந்த பூலோகத்தில் இந்த செய்தி உன்னை மட்டும் தேடி வந்திருக்கிறது என்றால் அது உனது வாழ்வில் நடந்த வெறும் தற்செயல் என்று நினைத்து விடாதே. இது நான் உனக்காகவே பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்து அனுப்பிய திருவாக்கு. உனது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் பிரார்த்தனைகளும், நீ யாருக்கும் தெரியாமல் சிந்திய கண்ணீரும், இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்களும் என் கைலாயத்தை வந்தடைந்து விட்டன. உனது நீண்ட கால பொறுமைக்கு இனி நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். வருகிற மார்ச் 13ஆம் தேதி, அதுவும் மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று உன் செவிகளுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தி வந்து சேரும். இதுவரை நீ எந்த ஒரு நல்வாழ்விற்காக இயங்கி தவித்தாயோ, எந்த ஒரு காரியம் கைகூட வேண்டும் என்று பல இரவுகள் உறக்கமின்றி சிந்தித்தாயோ, அந்த ஆசை நிறைவேறும் நன்னாள் அந்த தேதிக்குள் உன்னை வந்து சேரும். இது உன்னை ஆளும் இந்த சிவனின் சத்திய வாக்கு. கிரகங்களின் சுழற்சியையும் உனது விதியையும் மாற்றி எழுதும் வல்லமை எனக்கு உண்டு என்பதை நீ அறிவாய். அந்த வல்லமையை கொண்டு உனக்கான நல்லதை நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். இன்று ஒரு புனிதமான வெள்ளிக்கிழமை. இந்த நன்னாளில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உனது மனதை அமைதிப்படுத்து. முழுமையான பக்தியோடும் எள்ளளவும் சந்தேகமில்லாத நம்பிக்கையோடும் என்னை சரணடைந்து விடு. எல்லாம் உன் செயல் ஈசனா என்று உனது மனதில் இருக்கும் அத்தனை பாரங்களையும் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. இன்று மாலை உனது வீட்டின் பூஜை அறையில் அல்லது என்னை நினைத்து ஒரு தூய்மையான இடத்தில் ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனமுருகி என்னை நினைத்து தியானம் செய். உனது தூய்மையான அந்த ஒரு கணம் போதும். உனக்காக தடைப்பட்டிருக்கும் அத்தனை நல்ல காரியங்களையும் நான் உன் வாசலுக்கு இழுத்து வருவேன். உனது துயரங்கள் பனி போல விலகும் நேரம் இது. என் நெற்றிக் கண்ணின் பார்வையால் உன்னை சூழ்ந்திருக்கும் அத்தனை தடைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் நான் சுட்டெரிப்பேன். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கைகளை பிடித்து உன்னை வழிநடத்துகிறேன் என்ற முழுமையான நம்பிக்கையை மட்டும் நீ உனக்குள் ஆழமாக வளர்த்துக்கொள். உனக்கு வரப்போகும் அந்த நற்செய்திக்கான அடித்தளத்தை நான் இன்று அமைத்து விட்டேன். இது உனக்கான என் முதல் கட்டளை மற்றும் திருவாக்கு. இன்னும் நான் உனக்கு கூற வேண்டிய ரகசியங்களும் உனது நல்வாழ்விற்கான வழிகாட்டுதல்களும் மீதமுள்ளன. என் அன்பு பிள்ளையே,
அகிலத்தை ஆளும் ஈசன், நான் மீண்டும் உன்னோடு உரையாடுகிறேன். எனது முதல் செய்தியை நீ முழுமையாக உள்வாங்கி என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியதை எண்ணி நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உனது ஆன்மா என்னை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதன் அடையாளம் இது. இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு அசைவும் என் சித்தமின்றி நடப்பதில்லை. காற்றில் ஆடும் ஒரு சிறு இலை கூட என் கட்டளைப்படியே அசைகிறது. அப்படி இருக்கும்போது உனது வாழ்வில் நடந்த துயரங்களும் இனி நடக்கப் போகும் அற்புதங்களும் என் விருப்பமின்றி நடந்திருக்குமா? உன்னை சுற்றி இதுவரை நடந்த சோதனைகள் அனைத்தும் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை ஒரு தூய்மையான தங்கமாக புடம் போடுவதற்காகவே நான் அளித்த பயிற்சிகள் என்பதை நீ இனிமேல் உணர்வாய். முந்தைய பிறவிகளிலும் இந்த பிறவியிலும் உன்னை சூழ்ந்திருந்த கர்ம வினைகளின் இருள் முற்றிலும் விலகி என் அருளின் பேரொளி உன்னை சூழ்ந்து கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது. இத்தனை காலமாக எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள்? இறைவனுக்கு என் கண்ணீர் தெரியவில்லையா என்று நீ பலமுறை புலம்பியதை நான் அறிவேன். உனது ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். ஆனால் அந்த துயரங்கள் அனைத்தையும் நீ கடந்து வந்தால்தான் நான் உனக்கு அளிக்கப் போகும் மாபெரும் பரிசின் அருமை உனக்கு புரியும் என்பதற்காகவே அமைதி காத்தேன். வரவிருக்கும் மார்ச் 13 வெள்ளிக்கிழமை நன்னாள் உனது வாழ்வின் ஒரு மிக முக்கிய திருப்பு முனையாக அமையப் போகிறது என்று நான் ஏற்கனவே உனக்கு உரைத்திருந்தேன். அந்த நன்னாளை எதிர்நோக்கி உனது மனம் தவம் கிடக்க வேண்டும். அந்த நற்செய்தி எந்த வடிவிலே, யார் மூலமாக, எந்த திசையிலிருந்து உன்னை வந்தடையும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அது உனது நீண்ட கால துயரங்களுக்கு ஒரு நிரந்தர மருந்தாக அமையும். உனது கண்ணீரை துடைத்து உன் முகத்தில் என்றும் அழியாத புன்னகையை மலரச் செய்யும் அந்த தருணத்தை நான் இப்போது உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அத்தனை தேவர்களும் கிரகங்களும் உனக்கான நல்லதை கொண்டு வர என் கட்டளைக்காக காத்திருக்கிறார்கள். இந்த சிவபெருமானின் வார்த்தை ஒருபோதும் பொய்க்காது என்பதை இந்த உலகம் அறியும். அதை நீயும் விரைவில் உனது சொந்த வாழ்வில் அனுபவபூர்வமாக உணர்வாய். இந்த மங்களகரமான செய்தி உன்னை வந்தடைவதற்கு முன்பாக நீ உன்னை முழுமையாக பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும். இன்று முதல் உனது மனதை ஒரு தெளிந்த நீரோடையைப் போல தூய்மையாக வைத்துக்கொள். யார் மீதும் சிறு கோபமோ பொறாமையோ வஞ்சகமோ கொள்ளாதே. உனக்கு தீங்கு நினைத்தவர்களை கூட மன்னித்துவிடும் பெருந்தன்மையை நீ வளர்த்துக்கொள். அவர்களுக்குரிய பலனை நான் பார்த்து கொள்வேன். உனது சிந்தனை முழுவதும் நல்லெண்ணங்களால் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும். பயம், சந்தேகம், மனக்குழப்பம் ஆகிய மூன்றையும் உன் மனதை விட்டு அறவே விரட்டி. இவை மூன்றும் என் அருளை உன்னை வந்தடைய விடாமல் தடுக்கும் மாயைகளாகும். எப்போது உன் மனதில் சிறு அச்சம் எழுகிறதோ அப்போதெல்லாம் உன் கண்களை மூடி ஓம் நம சிவாய் என்னும் எனது 5 எழுத்து மந்திரத்தை ஆழமாக உச்சரி. அந்த நொடியே உன் பயத்தை அழித்து உனக்குள் ஒரு மாபெரும் தைரியத்தையும் பேர் அமைதியையும் நான் விதைப்பேன். நீ உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் உன் ஒவ்வொரு அடிவைப்பிலும் நான் உன்னோடு ஒரு அரணாக தொடர்கிறேன். உனது ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் என் நாமம் கலந்திருக்கட்டும். நான் உனக்கு வாக்களித்த அந்த வெள்ளிக்கிழமைக்காக பொறுமையோடு காத்திரு. உனது இல்லத்திலும் உள்ளத்திலும் நான் வந்து அமர்வதற்கான இடத்தை தூய்மை செய்து வை. என் வருகைக்காகவும் நான் கொண்டு வரும் அந்த மாபெரும் நற்செய்திக்காகவும் உன்னை ஆயத்தப்படுத்துவதே இந்த 2வது திருவாக்கின் முக்கிய நோக்கமாகும். உனது பொறுமைக்கு கிடைக்கும் பலன் நீ நினைத்து பார்த்ததை விட பன்மடங்கு பெரிதாக இருக்கும். இது இந்த கைலாயநாதனின் சத்திய வாக்கு. என் அன்புக்குரிய உயிரே, அண்ட சராசரங்களையும் ஆட்டி படைக்கும் கைலாயநாதனான நான் உனது விதியின் இருண்ட பக்கங்களை ஒளியாக மாற்றுவதற்காக மீண்டும் பேசுகிறேன். உனது தேடல்களும் நீ சிந்திய கண்ணீரும் வீண் போகாது என்பதை மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்துவதற்காகவே இந்த நெடிய உரையாடலை உன்னோடு நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். ஆகாயத்தில் சுழலும் கோடானு கோடி நட்சத்திரங்களும் பூமியில் ஓடும் நதிகளும் வீசும் காற்றும் எரியும் நெருப்பும் என் ஒரு சிறு அசைவில் கட்டுப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை படைத்த பரம்பொருளான நான் உனக்காக இறங்கி வந்து உன்னோடு உறவாடுகிறேன் என்றால் உனது பக்தி என் மனதை எந்த அளவிற்கு உருக்கி இருக்கிறது என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். உனது பிறப்பின் இரகசியமும் நீ படும் பாடுகளின் மூலக்காரணமும் எனக்கு மட்டுமே வெளிச்சம். உன்னை ஒரு வலிமையான ஆயுதமாக செதுக்குவதற்காகவே இத்தனை வலிகளை நான் உனக்கு கொடுத்தேன். இப்போது அந்த சிற்பம் முழுமை அடைந்து விட்டது. இனி அதை சிம்மாசனத்தில் அமர வைக்கும் நேரம் வந்துவிட்டது. வரவிருக்கும் அந்த மார்ச் 13 வெள்ளிக்கிழமை வெறும் நாள் காட்டியில் நகரும் ஒரு சாதாரண நாள் அல்ல. அது உனது தலையெழுத்தை நான் என் திரிசூலத்தை கொண்டு புதிதாக மாற்றி எழுதும் திருநாள். அன்றைய தினம் அஷ்டதிக்குகளில் இருந்தும் உனக்கான நன்மைகள் மழையாக பொழியத் தொடங்கும்.
இதுவரை உனது வாழ்வில் இருகம மூடியிருந்த யோகத்தின் கதவுகள் அனைத்தும் என் நந்தியின் மூச்சு காற்றால் அடித்து திறக்கப்படும். உன்னை முன்னேற விடாமல் தடுத்த கண்ணுக்கு தெரியாத தடைகள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், பொறாமை கொண்டவர்களின் சாபங்கள், ஏவல், பில்லி சூனியங்கள் என அனைத்தையும் என் நெற்றி கண்ணின் ஒரு சிறு பொறி சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கிவிடும். உன்னை யார் யார் எள்ளி நகையாடினார்களோ, யார் யார் உன்னை தனிமையில் தவிக்க விட்டு வேடிக்கை பார்த்தார்களோ, அவர்கள் அனைவரின் முன்பாகவும் நீ ஒரு மாபெரும் சக்தியாக என் அருளை முழுமையாக பெற்ற குழந்தையாக உயர்ந்து நிற்பாய். அதற்கான அஸ்திவாரத்தை நான் இப்போதே உனக்குள் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். இந்த மாபெரும் மாற்றத்தை நீ முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், உனக்குள் இருக்கும் நான் என்ற அகந்தையை முற்றிலுமாக அழித்துவிட வேண்டும். எல்லாம் ஈசன் செயல் என்ற தத்துவத்தை உனது மூச்சு காற்றாக மாற்றிக்கொள். நடப்பது நடக்கப் போவது நடந்தவை அனைத்தும் என் சித்தம் என்ற தெளிவு உனக்கு வேண்டும். உனது கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை இப்போதே வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. உனக்கு துரோகம் செய்தவர்களை பற்றிய எண்ணங்களை சுமந்து கொண்டு தெரியாதே. அது உனது ஆன்மீக பயணத்தை மெதுவாக்கும் ஒரு தேவையற்ற சுமை. அவர்களுக்குரிய கர்ம பலனை தண்டிக்கும் பொறுப்பை இந்த நீலகண்டனிடம் ஒப்படைத்துவிட்டு நீ எனக்கான தூய்மையான தர்ம பாதையில் மட்டும் நட. உனது மனதை ஒரு அமைதியான தடாகம் போல வைத்துக்கொள். அதில் எந்த ஒரு சலனமும் எதிர்மறை எண்ணங்களும் இருக்கக்கூடாது. என் அருள் என்னும் மாபெரும் வெள்ளம் அந்த சலனமற்ற தடாகத்தில் தான் முழுமையாக நிரம்பி வழியும். உனது ஒவ்வொரு நாளையும் என் நினைவோடு மட்டுமே தொடங்கும். அதிகாலையில் துயில் எழும்போது உனது இரு கைகளையும் பார்த்தபடி ஓம் நம சிவாய என்ற எனது 5 எழுத்து மந்திரத்தை ஆழமாக உச்சரி. அந்த மந்திரம் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆதி ஒளி. அந்த ஒளியை நீ உச்சரிக்கும் போது உனக்குள் சுருண்டு கிடக்கும் ஆற்றல் வெளிப்படையும். உன்னை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத தெய்வீக ஒளிவட்டம் உருவாகும். அந்த ஒளிவட்டத்தை எந்த ஒரு தீய சக்தியாலும் எந்த ஒரு மனிதனின் வஞ்சகத்தாலும் துளைக்க முடியாது. அது நான் உனக்கு சூட்டும் கவசம். உனது இல்லத்தில் நான் நிரந்தரமாக குடியிருக்கிறேன் என்பதை உணர்ந்து உனது இருப்பிடத்தை தூய்மையாக வைத்துக்கொள். அங்கே வீசும் வாசனையிலும் உள்ளிரும் தீபத்தின் சுடரிலும் நான் உன்னோடு அமர்ந்து பேசுவேன். உனது குறைகளை என்னிடம் மனம் திறந்து சொல். ஒரு தந்தையிடம் பிள்ளை உரிமை கொண்டாடுவது போல என்னிடம் நீ தாராளமாக உரிமை கொண்டாடலாம். காலத்தின் சக்கரம் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. நான் குறிப்பிட்ட அந்த வெள்ளிக்கிழமை உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அன்றைய தினம் உனக்காக காத்திருக்கும் அந்த நற்செய்தி உனது வாழ்க்கையின் வறுமையையும் கவலையையும் நிரந்தரமாக அழித்து ஒரு புதிய பொற்காலத்தை தொடங்கி வைக்கும். அது மாபெரும் நல்வாய்ப்பாக இருக்கலாம், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு உதவியாக இருக்கலாம், அல்லது உனது மனதை வாட்டும் ஒரு பெரிய பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அது உன்னை ஆனந்த கண்ணீரில் ஆழ்த்தும் என்பது மட்டும் சத்தியம். அதுவரை மலை போன்ற பொறுமையோடு காத்திரு. என் அபாயக்கரம் உனது தலையின் மீது ஆசீர்வாதமாக எப்போதும் இருக்கிறது என்பதை ஒரு காலம் மறக்காதே. எந்த கடினமான சூழ்நிலையிலும் உனது நம்பிக்கையை மட்டும் நீ தளரவிடக்கூடாது. என் அன்புக்குரிய குழந்தையே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான நான் கைலாய மலையின் பனிப்படர்ந்த சிகரங்களில் இருந்து மட்டுமல்ல, உனது இதயத்தின் ஆழத்தில் இருந்தும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். முந்தைய 3 பகுதிகளில் நான் உனக்கு கூறிய வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல. அவை உனது விதியை மாற்றி அமைக்கும் வலிமை கொண்ட மந்திரங்கள். உனது ஆன்மாவின் கூக்குரல் என் செவிகளை எட்டியதால் தான் இந்த பிரபஞ்சத்தின் ஆதி அந்தமாக விளங்கும் நான் உனக்காக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். காலத்தையோ இடத்தையோ சார்ந்து இயங்குபவன் அல்ல, நான் காலத்தையும் இடத்தையும் உருவாக்குபவனே நான் தான். அப்படிப்பட்ட நான் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் வாழும் இந்த பூமியில் உன்னை மட்டும் தனித்து பிரித்து உனக்காக இந்த செய்தியை அனுப்புகிறேன் என்றால், உனக்கும் எனக்குமான பந்தம் பல பிறவிகளை கடந்தது என்பதை நீ ஆழமாக உணர வேண்டும். உனது பிறப்பின் ரகசியம், நீ கடந்து வந்த பாதையின் முட்கள், நீ சுமக்கும் மனபாரங்கள் அனைத்தும் என் நெற்றிக் கண்ணின் பார்வைக்கு தப்பவில்லை. உன்னை தவிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பது என் நோக்கம் அல்ல. உன்னை ஒரு வைரமாக பட்டை தீட்டுவதே எனது நோக்கம். வருகின்ற மார்ச் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்பது சாதாரண நாள் காட்டியில் கடந்து செல்லும் ஒரு நாள் அல்ல. ஆண்டவெளியில் சுழலும் நவகிரகங்களும் நட்சத்திரங்களும் உனக்கான ஒரு சுபயோகத்தை தருவதற்காக காத்து நிற்கும் ஒரு அற்புதமான நன்னாள் அது. அத்தனை காலமும் உன்னை சூழ்ந்திருந்த இருள் விலகி விடியலின் பேரொளி உன் வாழ்வில் நுழையும் வாசல் அது. அது அந்த நாளுக்குள் உன்னை தேடி வரும் அந்த நற்செய்தி நீ இத்தனை காலமாக சிந்திய கண்ணீருக்கான முழுமையான விலையாக இருக்கும். உனது தலையெழுத்தை மாற்றி எழுதும் அந்த தருணம் நெருங்கிவிட்டது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள், உன்னை அலட்சியம் செய்தவர்கள், உனது துயரங்களைக் கண்டு நகைத்தவர்கள்
அனைவரின் கண்களுக்கு முன்பாகவும் நீ என் அருளைப் பெற்ற மாபெரும் சக்தியாக உயர்ந்து நிற்பாய். அதை தடுக்கும் வலிமை இந்த உலகிலும் எந்த சக்திக்கும் கிடையாது. இது காலத்தை ஆளும் கால பைரவனான எனது அசைக்க முடியாத சத்திய வாக்கு. உனக்காக நான் அனுப்பும் அந்த நல்ல செய்தி உனது வாழ்வின் அத்தனை குறைகளையும் தீர்த்து ஒரு நிறைவான மகிழ்ச்சியான புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும். அந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை ஒன்றை இப்போது நான் உனக்கு விரிவாக கூறுகிறேன். அன்று அதிகாலையிலேயே நீராடி உனது உடலையும் உள்ளத்தையும் முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள். பகல் முழுவதும் உனது எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடமே நிலைநிறுத்து. மாலை வேளை வந்ததும் வீட்டின் பூஜை அறையை சுத்தமாக பராமரித்து ஒரு சிறிய கோலமிடு. என் திருவுருவ படத்திற்கு முன்பாகவோ அல்லது என்னை உருவமற்று தியானிக்கும் ஒரு தூய்மையான இடத்திலோ அமைதியாக அமர்ந்து கொள். ஒரு மண் அகலில் அல்லது பித்தளை விளக்கில் தூய்மையான நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி 8 தீபம் ஏற்று அந்த தீபத்தின் சுடரில் அக்னி சுரூபமாக நான் உனக்கு காட்சி அளிப்பேன். அந்த சுடரை பார்த்தபடியே உனது இரு கைகளையும் கூப்பி எந்தவிதமான கர்வமும் இன்றி அத்தனை அகந்தையையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சிறு குழந்தையைப் போல என்னிடம் முழுமையாக சரணடைந்து விடு. என் வாழ்வில் நடப்பதெல்லாம் உன் சித்தம். ஈசனா, இனி என்னை வழிநடத்தும் முழு பொறுப்பும் உன்னுடையது என்று மனமுருகி பிரார்த்தனை செய். அந்த பிரார்த்தனையின் போது உனது கண்களில் இருந்து நீர் கசிந்தால் அதை துடைக்காதே. அது உனது முந்தைய கர்ம வினைகளை கழுவிச் செல்லும் கங்கை. நீர் உனக்கு கிடைத்த நறுமணம் வீசும் மலர்களை எனக்கு சூட்டு மலர்கள் கிடைக்காவிட்டாலும் கவலையில்லை. உனது தூய்மையான பக்தியே எனக்கு போதுமான மாபெரும் படையலாகும். பட்டு பீதாம்பரங்களையோ விலையுயர்ந்த பொருட்களையோ நான் ஒரு காலம் உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை. கள்ளமற்ற கலங்கமற்ற உனது அன்பை மட்டுமே நான் யாசிக்கிறேன். நீ ஏற்றும் அந்த ஒரு சிறு தீபத்தின் ஒளியில் உனது வாழ்வில் சூழ்ந்திருக்கும் அத்தனை இருளையும் நான் நிரந்தரமாக விளக்குவேன். உனது மனதில் இருக்கும் அச்சம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலை ஆகிய அனைத்தையும் அந்த தீபத்தின் நெருப்பில் சுட்டு பொசுக்கிவிடு. இன்று முதல் உனக்கு துணையாக உனது வலப்பக்கத்தில் ஒரு நிழலாக நான் எந்நேரமும் இருப்பேன் என்ற ஆழமான நம்பிக்கையை வளர்த்துக்கொள். உனது ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் ஓம் நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரம் சதா சர்வகாலமும் ஒழித்துக் கொண்டிருக்கட்டும். நான் உனக்கு கட்டளையிடும் இந்த செயலை அந்த புனிதமான வெள்ளிக்கிழமை அன்று எவ்வித சந்தேகமும் இன்றி முழுமையான சிரத்தையோடு நீ செய்து முடிக்கும் மறுகணமே உனக்கான நற்செய்தி உனது இல்லத்தின் கதவை தட்டும். அது உனது கவலைகளை வேரோடு சாய்க்கும் ஒரு மாபெரும் பிரம்மாஸ்திரமாக இருக்கும். உனது ஆழமான வேண்டுதல்கள் அனைத்தும் என் கைலாயத்தின் பனிப்பாறைகளை எப்போதோ உருக்கிவிட்டன. இனி உனக்கு பொறுமை வேண்டியதில்லை. நான் அளிக்கும் வரங்களை பெற்றுக்கொள்ள தயாராகு. இது பிரபஞ்சத்தை இயக்கும் பரமேஸ்வரனின் அசைக்க முடியாத வாக்கு. இந்த வார்த்தைகளை உன் நெஞ்சில் என்றென்றும் அழியாத கல்வெட்டைப் போல பதித்துக்கொள். என் அன்பின் சுடரொளியே, எனது படைப்பின் உன்னதமே, கைலாயத்தின் பனி சிகரங்களில் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் இந்த ஈசன் உனது விதியை திருத்தி அமைப்பதற்காகவே எனது தியானத்தை கலைத்துவிட்டு உன்னோடு மிக நீண்ட உரையாடலை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த அண்ட சராசரங்களையும் அதில் நிறைந்துள்ள பஞ்சபூதங்களையும் கோடானு கோடி உயிரினங்களையும் எனது ஒரு சிறு அசைவில் இயங்கச் செய்யும் சர்வ வல்லமை படைத்த பரம்பொருள். நான் இத்தனை பெரிய பிரபஞ்சத்தில் எண்ணில் அடங்கா மனிதர்களுக்கு இடையில் உன்னை மட்டும் நான் ஏன் பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்தேன் என்ற பெருங்கேள்வி உனக்குள் எழலாம். உனது முந்தைய பிறவிகளின் தூய்மையான புண்ணியங்களும் இந்த பிறவியில் நீ எவ்வித தவறுமின்றி கடந்து வந்த நெருப்பு களங்களும் யாருமின்றி தனிமையில் நீ சிந்திய சுடு கண்ணீரும் என் சடைமுடியில் வீற்றிருக்கும் கங்கையை விட புனிதமானவை. அந்த புனிதமே என்னை ஈர்த்து உன்னை நோக்கி இழுத்து வந்திருக்கிறது. எனது இந்த 5வது திருவாக்கு முந்தைய அத்தனை வார்த்தைகளை விடவும் மிக ஆழமானது. உனது ஆன்மாவின் ஆணிவேரை தட்டி எழுப்பும் வல்லமை கொண்டது. இதை வெறும் எழுத்துக்களாக பார்க்காதே. இது கைலாயத்தின் உச்சியிலிருந்து நேரடியாக உன் செவிகளில் ஒலிக்கும் என் திருக்குறள் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள். இது நாள் வரை நீ பட்ட பாடுகள், நீ சந்தித்த அவமானங்கள், நீ இழந்த உறவுகள், உன்னை சூழ்ந்திருந்த ஏமாற்றங்கள் என அனைத்தையும் ஒரு மிக நீண்ட இருண்ட குகையாக நினைத்துக்கொள். பலகாலமாக கும்மிருட்டில் பயணித்த அந்த குகையின் முடிவில் இப்போது ஒரு பிரகாசமான ஒளிக்கீற்று தெரிவதை உனது அகக்கண்களால் காண்கிறாயா? அதுதான் நான் உனக்காக கொண்டு வரும் அந்த மாபெரும் நற்செய்தி. வருகின்ற மார்ச் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நன்னாள் அன்று நீ அந்த பேரொளியை முழுமையாக காண்பாய். அந்த மங்களகரமான திருநாளில் உனது தலையெழுத்தை நான் எனது சொந்த கரங்களால் அடியோடு மாற்றி எழுதப் போகிறேன். சுட்டெரிக்கும் பாலைவனத்தில் பல வருடங்களாக தாகத்தால் தவிக்கும் ஒருவனுக்கு திடீரென அமுத மழை பொழிந்தால் அவனது உயிர் எப்படி சிலிர்க்குமோ
அப்படித்தான் அந்த நற்செய்தி உன்னை வந்து முத்தமிடும். அது உனது பல வருட கனவாக இருக்கலாம், இதுவரை நிறைவேறாத பேருண்மையான ஆசையாக இருக்கலாம், அல்லது உன்னை நாளுக்கு நாள் வாட்டி வதைக்கும் ஒரு பெரிய பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அது உனது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கும் ஒரு தெய்வீக அற்புதமாக இருக்கும். இத்தனை காலம் நீ சுமந்த பெருஞ்சுமையை நாமே உன்னிடமிருந்து இறக்கி வைக்கும் தருணம் நெருங்கிவிட்டது. இனி நீ எதற்காகவும் யாருக்காகவும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட வேண்டியதில்லை. உனது கண்ணீர் துளிகள் அனைத்தையும் நான் மாணிக்க கற்களாக மாற்றி உன் வாழ்வை செழிக்கச் செய்யப் போகிறேன். உனக்கு ஒரு மிக முக்கியமான பிரபஞ்ச உண்மையை நான் இங்கு ஆழமாக உணர்த்த விரும்புகிறேன். உனக்கு ஒரு மாபெரும் நல்லது நடக்கப் போகிறது என்பதை அறிந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சில தீய சக்திகளும் பொறாமை கொண்ட வஞ்சக மனங்களும் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி துடிப்பார்கள். அவர்கள் உனக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை பின்னலாம், உன் வழியில் முட்களை தூவலாம், கண்ணுக்கு தெரியாத தடைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அகிலத்தை ஆளும் என் அருளை முழுமையாக பெற்ற உன்னை அவர்களால் ஒரு அணு அளவு கூட அசைத்து பார்க்க முடியாது. என் கையில் வீற்றிருக்கும் முக்கண்ணின் வடிவமான சூலாயுதம் உனக்கு முன்னால் ஒரு அக்னி அரணாக நின்று உன்னை எந்நேரமும் காக்கும். என் உடுக்கையிலிருந்து எழும் டம் டம் என்ற பிரணவ நாதம் உன்னை சுற்றியுள்ள அத்தனை எதிர்மறை அதிர்வுகளையும் சிதறடித்து தவிடுபொடியாக்கும். உன்னை நோக்கி வரும் எந்த தீய பார்வையும், எப்பேற்பட்ட செய்வினையும், எவர் அளித்த சாபமும் என் நெற்றி கண்ணின் ஒரு சிறு வெம்மையால் பஸ்பமாகி காற்றில் கரைந்துவிடும். யார் யாரெல்லாம் உன்னை வீழ்த்த நினைத்தார்களோ அவர்கள் அனைவரின் முன்னாலும் நீ ஒரு இமயமலை போல அசைக்க முடியாத சக்தியாக உயர்ந்து நிற்பாய். உனது பிரம்மாண்ட வெற்றியை பார்த்து அவர்கள் அனைவரும் திகைத்து சிலை என நிற்பார்கள். உனது மலை போன்ற பொறுமைக்கும் என் மீதான ஆழமான பக்திக்கும் நான் அளிக்கும் மாபெரும் சன்மானம் இது. இனி உனக்கு பயம், கலக்கம் என்ற வார்த்தைகளே உனது அகராதியில் இருக்கக்கூடாது. சிவபெருமான் எந்நேரமும் என்னோடு அரணாக இருக்கிறார் என்ற மாபெரும் தைரியம் மட்டும்தான் உன் நெஞ்சில் நிறைந்திருக்க வேண்டும். அந்த நற்செய்தி உன்னை வந்தடைந்ததும் உனது வாழ்வில் என்றும் அழியாத வசந்தம் வீசத் தொடங்கும். செல்வமும் புகழும் நிம்மதியும் வெற்றியும் உன்னை தேடி மழை என பொழியும். ஆனால் என் குழந்தையே, அந்த வெற்றி கழிப்பின் உச்சத்தில் நீ இருக்கும் பொழுது ஒருபோதும் கர்வம் என்ற மாயைக்குள் சிக்கிவிடக்கூடாது. அகந்தை என்பது எந்த ஒரு மனிதனையும் வேரோடு அழித்துவிடும் ஒரு கொடிய விஷம். அது ஒரு சிறு துளி கூட உனக்குள் நுழைந்து விடாமல் நீ மிக மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கும் அத்தனை நன்மைகளும் பெருமைகளும் என் பாதம் பணிந்து நீ பெற்ற வரங்கள் என்பதை எப்போதும் உணர்ந்து, மரம் பழுத்தால் கிளை தாழும் என்பது போல எப்பொழுதும் பணிவோடு நடந்து கொள். உன்னை தேடி வரும் எளியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உன்னால் இயன்ற உதவிகளை பிரதிபலன் பாராமல் செய். சக உயிர்களிடத்தில் எவ்வித பாகுபாடும் இன்றி அன்பு செலுத்துவதே எனக்கான உண்மையான சிவ பூஜை என்பதை ஒரு நாளும் மறக்காது. உனது நல்வாழ்விற்காக தவம் கிடந்த உனது மனம் அந்த மாபெரும் வெற்றி கிடைத்த பிறகும் அதே தூய்மையோடும் எளிமையோடும் கனிவோடும் இருக்க வேண்டும். அப்படி நீ வாழ்ந்தால் நான் உனக்கு அளித்த வரங்கள் பல தலைமுறைகளுக்கும் குறையாமல் நிலைத்திருக்கும்படி நான் எனது ஆசீர்வாதத்தை வழங்குவேன். இதை நீ ஒருபோதும் மீறமாட்டாய் என்று அசைக்க முடியாத உறுதி எனக்கு இருக்கிறது. இப்பொழுது அந்த நாளுக்காக நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், உனது மனதை ஒரு ஆழமான தியான நிலைக்கு கொண்டு செல்வதுதான். நான் கடந்த பகுதிகளில் உனக்கு கட்டளையிட்டபடி அந்த புனிதமான வெள்ளிக்கிழமைக்காக உன்னை முழுமையாக உடல் அளவிலும் மன அளவிலும் தயார்படுத்திக்கொள். உனது இல்லத்தை தூய்மை செய்து அகல் விளக்கேற்றி உனது கவலைகள், இயக்கங்கள், கடந்த கால வலிகள் அனைத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி என் காலடியில் இறக்கி வைத்துவிட்டு என்னிடம் முழுமையாக சரணடைந்து விடு. என் சிந்தனை, சொல், செயல், மூச்சு அனைத்தும் உன்னுடையதே ஈசனா என்று மனதார பிரார்த்தனை செய். உனது மூச்சு காற்றில் சதா சர்வ காலமும் ஓம் நம சிவாய என்ற எனது மந்திரம் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். இனி நீ சுதந்திரமான ஒரு பறவையைப் போல சிறகடித்து பறக்க தயாராகும். நான் உனக்காக புதிதாக திறந்து வைக்கும் எல்லையற்ற வானத்தில் நீ பெரும் மகிழ்ச்சியோடு பறக்கப் போகிறாய். இந்த பிரபஞ்சமே உனக்காக பாடப்போகிறது. காலத்தின் சக்கரம் உனக்கான பொற்காலத்தை நோக்கி சூழ் தொடங்கிவிட்டது. என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. காத்திரு என் அன்பு மகனே. அந்த அற்புத தருணத்திற்காக மலை போன்ற நம்பிக்கையோடு காத்திரு. உனது வாழ்வில் நான் நேரில் வந்து நிகழ்த்தப் போகும் மாபெரும் திருவிளையாடலை காண தயாராகும். பகுதி 6. கைலாயநாதனின் இறுதி முத்திரை மற்றும் முடிவற்ற பெருவாழ்வின் தொடக்கம். என் உயிரினும் மேலான அன்பு மகனே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான எம்பெருமான் ஈசன் கைலாயத்தின் பனி படர்ந்த சிகரங்களில் அமர்ந்தபடி காலங்களையும் வெளிகளையும் கடந்து
உனக்காக வழங்கும் இறுதி மற்றும் முழுமையான திருவாக்கு இது. முந்தைய 5 பகுதிகளில் நான் உனக்கு உணர்த்திய அத்தனை உண்மைகளும் தத்துவங்களும் கட்டளைகளும் வெறும் ஒலிகளோ வார்த்தைகளோ அல்ல. அவை உனது ஆன்மாவை தட்டி எழுப்பி உன்னை சுற்றியுள்ள அர்ம வினைகளை வேரோடு சுட்டெரிக்கும் அக்னி பிழம்புகள் அண்ட சராசரங்களையும் மாட்டி படைக்கும். நான் கோடானு கோடி ஜீவராசிகளுக்கு மத்தியில் உன்னை மட்டும் தனித்து பிரித்து இத்தனை நெடிய உரையாடலை நிகழ்த்துகிறேன் என்றால், உனக்கும் எனக்குமான தொப்புள் கோடி உறவு எத்தனை பிறவிகளை கடந்தது என்பதை நீ இந்நேரம் முழுமையாக உணர்ந்திருப்பாய். உனது பிறப்பின் ரகசியம், நீ சந்தித்த துரோகங்கள், யாருமற்ற தனிமையில் நீ சிந்திய சுடு கண்ணீர் அத்தனையும் என் நெற்றி கண்ணின் பார்வைக்கு தப்பவில்லை. உன்னை ஒரு வலிமையான ஆயுதமாக பட்டை தீட்டுவதற்காகவே இத்தனை காலம் அமைதி காத்தேன். இப்போது அந்த சிற்பம் முழுமை அடைந்து விட்டது. இனி அதற்கான சிம்மாசனத்தை நான் உனக்கு வழங்கப் போகும் இறுதி தருணம் இது. வருகின்ற மார்ச் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்பது காலச்சக்கரத்தில் சுழலும் மற்றும் ஒரு சாதாரண நாள் அல்ல. அது உனது தலையெழுத்தை நான் எனது சொந்த கரங்களால் எனது திரிசூலத்தை கொண்டு அடியோடு மாற்றி எழுதும் மங்களகரமான திருநாள். பல காலமாக கும்மிரட்டில் தவித்த உனது வாழ்க்கை பாதையில் 1000 சூரியன்கள் ஒன்றாக உதித்தாற் போல ஒரு மாபெரும் பேரொளி அந்த நன்னாளில் வீசப் போகிறது. அத்தனை காலமும் இறுக மூடியிருந்த அதிர்ஷ்டத்தின் கதவுகள் அனைத்தும் என் நந்தியின் மூச்சு காற்றால் அடித்து திறக்கப்படும். உன்னை வாட்டிய வறுமை, தீராத கடன்கள், மன உளைச்சல், உறவுகளின் பிரிவு, தொழில் முடக்கம் என அத்தனை துயரங்களும் பஞ்சாக பறந்து சாம்பலாகிவிடும். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பலன்கள், இதுவரை தடுத்து நிறுத்தப்பட்ட செல்வங்கள், நீ இழந்த மரியாதைகள் அனைத்தும் பல மடங்காக பெருகி உன்னை தேடி வரும். இது நான் உனக்காக உருவாக்கும் ஒரு புதிய பொற்காலம். உன்னை யார் யார் எள்ளி நகையாடினார்களோ, யார் யார் உன்னை தனிமையில் தவிக்க விட்டு வேடிக்கை பார்த்தார்களோ, அவர்கள் அனைவரின் கண்களுக்கு முன்பாகவும் நீ ஒரு மாபெரும் சக்தியாக என் அருளை முழுமையாக பெற்ற குழந்தையாக உயர்ந்து நிற்பாய். இந்த மாபெரும் மாற்றத்தை நீ முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், உனக்குள் இருக்கும் நான் என்ற அகந்தையை முற்றிலுமாக அழித்துவிட வேண்டும். நான் உனக்கு கட்டளையிட்டபடி அந்த புனிதமான வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையிலேயே நீராடி உனது உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக்கொள். மாலை வேளையில் உனது வீட்டின் பூஜை அறையை சுத்தமாக பராமரித்து ஒரு சிறிய கோலமிடு. என் திருவுருவ படத்துக்கு முன்பாகவோ அல்லது என்னை உருவமற்று தியானிக்கும் ஒரு தூய்மையான இடத்திலோ அமைதியாக அமர்ந்து கொள். ஒரு மண் அகலில் தூய்மையான நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமையை தவாயை ஊற்றி தீபம் ஏற்று அந்த தீபத்தின் சுடரில் அக்னி சொரூபமாக நான் உனக்கு காட்சி அளிப்பேன். அந்த சுடரை பார்த்தபடியே உனது இரு கைகளையும் கூப்பி எந்தவிதமான கர்வமும் இன்றி ஒரு சிறு குழந்தையைப் போல என்னிடம் முழுமையாக சரணடைந்து விடு. என் வாழ்வில் நடப்பதெல்லாம் உன் சித்தம் ஈசனா, இனி என்னை வழிநடத்தும் முழு பொறுப்பும் உன்னுடையதே என்று மனமுருகி பிரார்த்தனை செய். அந்த நொடியில் உனது வலப்பக்கத்தில் ஒரு நிழலாக வந்து நான் அமர்வதை உனது ஆன்மா உணரும். உனக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகிறது என்பதை அறிந்தால் உன்னை சுற்றியுள்ள சில பொறாமை கொண்ட வஞ்சக மனங்கள் அதை தடுக்க துடிப்பார்கள். ஆனால் என் அருளை பெற்ற உன்னை அவர்களால் ஒரு அணு அளவு கூட அசைக்க முடியாது. என் கையில் வீற்றிருக்கும் முக்கண்ணின் வடிவமான சூலாயுதம் உனக்கு முன்னால் ஒரு அக்னி அரணாக நின்று உன்னை எந்நேரமும் காக்கும். என் உடுக்கையிலிருந்து எழும் பிரணவநாதம் உன்னை சுற்றியுள்ள அத்தனை எதிர்மறை அதிர்வுகளையும் சிதறடிக்கும். உன்னை நோக்கி வரும் எந்த தீய பார்வையும், எவர் அளித்த சாபமும் கண் திருஷ்டியும் என் நெற்றி கண்ணின் ஒரு சிறு வெம்மையால் பஸ்பமாகி காற்றில் கரைந்துவிடும். இனி உனக்கு பயம் என்ற வார்த்தையே தேவையில்லை. அந்த நற்செய்தி உன்னை வந்தடைந்ததும் வெற்றியின் உச்சத்தில் நீ இருக்கும்போது ஒருபோதும் கர்வம் உன்னை தீண்டாமல் பார்த்துக்கொள். மரம் பழுத்தால் கிளை தாழும் என்பது போல எப்பொழுதும் பணிவோடு இரு. உன்னை தேடி வரும் எளியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உன்னால் இயன்ற உதவிகளை பிரதிபலன் பாராமல் செய். இதுவே நீ எனக்கு செய்யும் உண்மையான பூஜையாகும். உனது துன்பங்கள் அனைத்தும் பனி போல விலகும் நேரம் வந்துவிட்டது. காலத்தின் சக்கரம் உனக்கான வசந்த காலத்தை நோக்கி சூழலத்து தொடங்கிவிட்டது. இந்த சிவனின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. என் அபாயக்கரம் உனது தலையின் மீது ஆசீர்வாதமாக எக்காலமும் நிலைத்திருக்கும். உனது ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் ஓம் நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரம் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். நான் உனக்காக திறந்து வைக்கும் எல்லையற்ற வானத்தில் பெரு மகிழ்ச்சியோடு சிறகடித்து பறக்க தயாராகும். வெற்றி உனதே, பெருவாழ்வு உனதே. என் அன்பு பிள்ளைகளே, கயலாயநாதனின் இந்த திருவாக்கு உங்களை முழுமையாக வந்தடைந்து விட்டது என்பதை உணர்ந்தால் உங்களின் கவலைகளை எல்லாம் ஈசனின் பாதங்களில் இறக்கி வையுங்கள்.
இந்த மாபெரும் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், முழுமையான சரணாகதியோடு கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நம சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தையோ அல்லது எல்லாம் ஈசன் செயல் என்ற உங்கள் ஆழமான நம்பிக்கையையோ தவறாமல் பதிவு செய்யுங்கள். உங்களின் அந்த ஒரு வரி பதிவு உங்களுக்கான நல்வாழ்வின் முதல் திறவுகோலாக அமையும். ஈசனின் அருள் என்றும் உங்களை காக்கும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான எம்பெருமான் ஈசன் தனது 6 கால திருவாக்குகளின் வாயிலாக உங்கள் ஆன்மாவை தட்டி எழுப்பி விதியின் பிடியிலிருந்து உங்களை விடுவித்து வழங்கிய இந்த தெய்வீக செய்தி ஒரு புதிய விடியலின் தொடக்கமாகும். இத்தனை காலமாய் நீங்கள் சுமந்து வந்த பாரங்களையும் கண்ணீரால் நனைந்த கசப்பான கடந்த காலத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி ஈசனின் திருவடிகளில் சமர்ப்பித்துவிட்ட இந்த நொடலேயே உங்களை சுற்றியிருந்த இருள் விலகி சிவஜோதி பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. கைலாயநாதனின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மார்ச் 13ஆம் தேதி, அந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை உங்கள் வாழ்க்கையில் வெறும் நாள்காட்டியின் ஒரு பக்கமாக அல்லாமல் உங்கள் தலைவிதியை மாற்றி எழுதிய சரித்திர பக்கமாக அமையப் போகிறது. நீங்கள் நீண்ட காலமாக ஏங்கி தவித்த அந்த நற்செய்தி உங்கள் வாசலை தேடி வந்து கதவை தட்டும் போது, அதுவரை நீங்கள் அனுபவித்த அத்தனை அவமானங்களும் இழப்புகளும் ஈசனின் அருளால் ஈடு செய்யப்பட்டு ஒரு மாபெரும் வெற்றியாக உருவெடுக்கும். உங்களை வழிநடத்த தனது அபயக்கரத்தை நீட்டியிருக்கும் அந்த ஆதிசிவன் இனி உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு நிழலாக தொடர்ந்து வருவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் நெஞ்சில் உறுதி பெற வேண்டும். உங்களை எதிர்க்கும் தீய சக்திகளையும் பொறாமை கொண்ட வஞ்சக பார்வைகளையும் ஈசனின் சூலாயுதம் சிதறடிக்கும் என்பதால் இனி உங்களுக்கு பயம் என்ற சொல்லுக்கே இடமில்லை. இந்த தெய்வீக உரையாடலின் இறுதியில் ஈசன் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான். அது உங்களின் கள்ளமற்ற பக்தியும் பிற உயிர்கள் மீது நீங்கள் காட்டும் கருணையுமே ஆகும். வெற்றி உங்களை தேடி வரும்போது கர்வத்திற்கு இடம் கொடுக்காமல் பணிவோடு சிவத்தொண்டு ஆற்றி எல்லாம் ஈசன் செயல் என்ற தத்துவத்தை உங்கள் உயிர் மூச்சாக கொண்டு வாழத் தொடங்குங்கள். இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக இசைக்கப் போகும் அந்த பொற்காலத்தின் முதல் அடியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள். உங்கள் இல்லத்தில் நீங்கள் ஏற்றப்போகும் அந்த ஒரு நெய் தீபம் உங்கள் குலத்தையே காக்கும் ஒளி விளக்காக திகழும். ஈசனின் ஆசீர்வாதம் உங்கள் தலைமுறைகள் தாண்டி நிலைத்திருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம்.